எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்றது, பேச வேண்டிய தருணம் வந்துருச்சு. இந்த மாதிரி வீடியோ பதிவுலாம் நாங்கள் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. சரி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது. ஸோ சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்குது. உங்கள் எல்லாம் எதுக்கு பேசுனேன் அப்படின்றது தெரியுது. மனம் அவ்வளோ வேதனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் கோபம் வருது அதிகமாக. என்னடா அவங்க ஆட்டுக்கு ஊர் பிரச்சனை நாடு பிரச்சனை அடிச்சுக்குவாங்க, சேர்ந்துக்குவாங்க, இதில் ஒரு பாலிடிக்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஆனால் இவங்க பண்ணுற சண்டைக்கு எதுக்கு நீங்கள் அப்பாவி தமிழ் மக்களை வந்து நீங்கள் அடித்து துன்புறுத்துறீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியல. இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருக்கே தவிர பட் என்ன பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒன்றும் புரியல, அவ்வளோதான். இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல அரசாங்கத்தில். இன்னும் என்ன பண்ணுறாங்க, நாளுக்கு நாள் வந்து அது பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் நியூஸ் சேனலில் வந்து இவர் அடிச்சிருக்காங்க, அவர் அடிச்சிருக்காங்க, அப்படி இப்படின்றாங்க. தயவு செய்து தமிழக அரசாங்கம் இதுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு பண்ணுங்க. அதாவது எல்லாருமே நீங்கள் சொல்கிற ஒரு காரணத்தினால அமைதியாக இருக்காங்க. ஸோ வந்து எதனால பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். கர்நாடகத்தில் தமிழ் மக்கள் அவ்வளோ பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் தஞ்சம் புகுந்து பாவமாக வந்துட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே வெறுப்பாக இருக்குது அப்படியே. ஸோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ இதில் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து கர்நாடகத்தில் எல்லாரையுமே நான் சொல்ல. ஏன்னா கர்நாடகத்தில் எல்லாருமே நல்லவங்க தான், எல்லாரும் கெட்டவங்க தான். அப்போ யார் நல்லவங்க யார் கெட்டவங்கலாம் தெரியாது. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் பாஸ் செம்மையாக அடிச்சிங்க பாஸ். அந்த ஒரு 10 பேர் இருக்கீங்க, காலரை தூக்கி விட்டு கெத்தா கையை முறுக்கி சூப்பர் பாஸ். உங்களுக்குலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. தமிழ் சினிமா பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படம் தான் எங்களுக்குலாம் வேணும். ஆக்சுவலி நான் எதுக்குன்னா ரொம்ப அருமையாக அடிச்சிங்க. அந்த பஸ் டிரைவராக இருக்கட்டும், அந்த லாரி டிரைவர் பாவம், அவரெல்லாம் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல. லாரி டிரைவரு அந்த ஒரு சின்ன பையனை விட்டு தண்ணியா வேணும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவனோட சிறுநீரகத்தை வந்து வாங்கி கொடுத்து இப்போ குடிங்கடா அப்படின்றதும், அந்த ஒரு நடிகை நீ உனக்குலாம் என்ன தெரியும் டி உனையெல்லாம் வந்து இருடி வச்சுக்கிறவங்கலாம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான போஸ்ட் கொடுத்து அப்பாவி மக்களை என்ன அடி அடிச்சிங்கன்றது தெரியும். அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு வந்துட்டாலே, ஒருத்தர் ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு வெளியே போனாரு அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் அவர் வருவாரா, எப்போ வருவாரு, சாப்பிடாம வெயிட் பண்றது எங்க தமிழனோட குணம். ஆனா ஏன்டா டே இல்ல ஒரு 10 பேர் சேர்ந்து ரொம்ப சூப்பரா அடிச்சிங்கன்னா, உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, நீங்க எல்லாருமே பேண்ட் சட்டை போட்டிருந்தீங்க. பேண்ட் சட்டை போட்டு ஒரு மாதிரி வேஸ்டிலாம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி உங்க கட்சி குடியா கர்நாடக குடியான்னு தெரியல. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு நல்லா சூப்பரா அடிச்சிங்க. சத்தியமா செம்ம அடி, சூப்பர் அடிச்சேன், நான் ரசிச்சானு. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நீங்களாம் வந்து எதுக்குடா பேண்ட் சட்டை போடுறீங்க? நல்ல ஒரு தாவணியோ இல்லை சேலையோ உங்கள் அம்மா வச்சிருப்பாங்க, இல்லை பழைய துணி, அதை வாங்கி கட்டிக்கிட்டு அடிங்கடா. எவ்வளோ நாளும் 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறீங்க, தேம்பைங்களா? ஏண்டா டி நீங்களாம் ஆம்பளைங்களாடா கேட்குறேன். ஆனால் எல்லாத்துக்குமே நாங்கள் பொறுத்துக்கு தான் இருக்கோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப அமைதியாக இருக்காங்க. இப்போ வரைக்கும் எங்களோட நியூஸில் சொல்கிறது எல்லாரும் அமைதியாக இருங்க, எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு. உங்கள் கர்நாடகாவில் இருக்க எல்லா பசங்களும் பொண்ணுங்களும் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையின் தலைநகரத்தில் அத்தனை பேருக்கும் நாங்கள் சேஃப்டி பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் தமிழ்நாட்டு பசங்க இல்லைடா உங்களை நாங்கள் தொடவே மாட்டோம், எங்களுக்கும் நீங்கள் கூட பிறந்த அண்ணன் அம்மா தங்கச்சி மாதிரி தான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே நீங்கள் பொட்ட பசங்க தாண்டா. நீங்கள் கர்நாடகா மயிலா நீங்க உண்மையிலே பொட்ட பசங்க தான்டா, பொட்டைங்கடா. நீங்க நான் சாரி கட்டிட்டு அடிங்கடா. அடிச்சா நாங்க தாங்குவோம்டா. அங்க இருக்க தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும் தாங்குவோம் அப்படின்னு. அவ்வளவு பேர் அடிச்சிங்கல்ல, அவன் திரும்ப அடிச்சானா? அடிக்க மாட்டான். ஏன்னா நீங்க பொட்டைங்கடா. பொட்டைங்களை அடிச்சு என்னடா பிரயோஜனம் பண்றது? பொட்ட பசங்களா ஷூ. அவன் குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க அடிக்கிறீங்க தெரியுமா? தாங்கிட்டு தான் இருக்கோம், எத்தனையோ பேர் பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்களும் இங்கேயும். ஆனா இங்க ஒரு தமிழன் உங்க கர்நாடகத்தில் உள்ள பெரிய முதலமைச்சரை ஒரு முதலமைச்சரா அவரெல்லாம் யாரும் தெரியும், பெரிய அமைச்சர் தான், பேர் சொல்ல விரும்பல, ஒரு வீரப்பன்ற ஒரு அண்ணன் உங்க கர்நாடகத்துல அப்படியே அடக்கி உட்கார வச்சாரு காட்டுக்குள்ள. ஒரு தமிழனே அவ்வளவு பெரிய அமைச்சரை உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னா உங்க மேல இன்னும் நாங்க எல்லாரும் கொலவெறியில இருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பதிவு நாங்க பண்ணதே கிடையாது நாங்க. ஆனா ஒரு பெரியவர் எப்படி அடிக்க மனசு வருது மயிலா? ஒரு பெரியவர் எப்படி அடிக்க மனசு வருது? உங்க அம்மா உன்னைய வந்து ஒருத்தனுக்கு தான் பெத்தாயலா, இல்ல ஊர் ஃபுல்லா எப்படி பெத்தாங்க உனையா? அந்த 10 பேரை கேட்கிறேன் நான். அந்த கர்நாடகத்தில் அந்த வன்முறை பண்றவங்க கேட்கிறேன், எப்படிடா பெத்தாங்க உனையெல்லாம்? ஈனங்கிட்ட பயலா அவங்கெல்லாம் வந்து திட்டவும் முடியாது, என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஏன்னா உங்களுக்குலாம் சொல்லி புரிய விஷயமே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் அடிச்சு கொலையா கொண்டுட்டு எல்லாரையும் அடிச்சு விட்டாங்கன்னா, இப்ப வந்து கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா சார் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காராம். 144 தடை உத்தரவுனா என்னன்னு தெரியுமாடா? ஃபர்ஸ்ட் அரசாங்கம் வந்து அவ்வளவு பாதுகாப்பு தரணும் அங்க ஊர் மக்களுக்கு, எந்தவித பிரச்சனையும் வராம. அதையும் தாண்டி இன்னும் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, நிறைய பஸ் கொளுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசாங்கம், கர்நாடக அரசாங்கம்.
மானங்கெட்ட பயில ஈத்தல பயிலுகளா. ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, சூப்பரா அடிச்சிங்கடா. அந்த 10 பேர் போட்டோவும் பக்காவா தமிழோட மனசுலயும் நெஞ்சிலையும் பதிச்சு வச்சிருக்கோம். அந்த 10 பேர்லயோ இல்ல அந்த குரூப்ல காலரை தூக்கி சொரிஞ்சு விட்டவங்க அம்மாக்கெல்லாம் நீ பத்தியான வேண்டவனா தெரியல. அந்த 10 பேர்ல ஒருத்தன் சிக்குனா கூட நான் சின்ன பையன் தான். இந்த வீடியோ நீ பாத்துக்க, என்ன வேணா பண்ணிக்க, தருக சின்ன பையன் தான். என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 பேர்ல ஒருத்தனையும் மூஞ்சி மோர்லாம் ஒட்டச்சு பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, ஏண்டா நீலாம் தமிழ் பேச சொல்லி தமிழ் பேசாதன்னு சொல்லி கன்னடத்துல பேச சொல்ற. நீலாம் டே தமிழ் எப்பேற்பட்ட மொழி தெரியுமாடா? தண்டத்தாயிடா தமிழ்டா, எங்க மொழிடா. அந்த 10 பேர்ல அப்படி ஸ்கிரீன் சேவரா வச்சிருக்கோம் நாங்க. அந்த 10 பேர்ல ஒரு தப்பி தவறி இங்கெல்லாம் வந்துடுறாங்க. ட்ரெயின்ல தூங்கி கூட தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. தமிழ்நாட்டுல எவன் பார்த்தாலும் உன்னை செருப்பங்கள்ட்ட அடிப்பா. நீ வந்து பாரு ஆம்பளை டே மானங்கிட்ட கர்நாடகா போயிடலாம், பொட்ட பயிலாம் போட வெண்ணெய்லாம் எவனு வந்துடுறாங்க தமிழ்நாட்டுக்கு. கொலவெறியில இருக்கும். ஒரு ஆர்டரு தமிழ்நாட்டுல இன்னும் என்ன முடிவு எடுக்காம இருக்காங்க. அமைதியா இருங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. எடுக்கட்டும். மானகட்ட பயிலாம் செத்துங்கடா நீலாம். ஆனா இன்னுமே நீங்க அடிப்பீங்க, யார வேணா அடிப்பீங்க. ஓகே, சாரி கட்டிட்டு அடிக்கப்பா. நாயிலா சாரி கட்டிட்டு அடிங்க, கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. பொட்ட ஈத்தல பயிலாம் சாரி கட்டிட்டு அடிங்கடா. அதை தாண்டா பதிவு பண்றேன். சாரி கட்டிட்டு அடிங்க. இதை நிறைய ஷேர் பண்ணுங்க. எப்போ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பெரிய மேல கை வைக்க நீங்க பொட்ட பயிலாம் நீங்க வந்து சாரி கட்டிட்டு அடிங்கடா. நாசமா போறவங்களா.